ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையையும் அவனுடைய மன அமைதியையும் பாதிக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மனிதனை ஆப்ஷனாக பயன்படுத்துவது. நீங்கள் அவர்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் மாத்திரம், வசதியான சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்கிறார்களா? அவர்கள் உங்களோடு வைத்திருக்கின்ற ஒரு உறவுக்கு எந்த தெளிவான பெயரும் இல்லையா? அல்லது அந்த உறவு பற்றி எந்த உறுதியையும் தர மறுக்கிறார்களா? ஒரு சமயம் நெருக்கமாகவும் இன்னொரு சமயம் முழுமையாக மௌனமாகவும் இருக்கிறார்களா? அதாவது நாங்கள் சொல்லுவோம் இந்த ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்படி நடந்து கொள்கிறார்களா? அல்லது உங்களுடைய உணர்வுகளோ உங்களுடைய இமோஷன்ஸோ அல்லது உங்களுடைய தேவைகளோ பெரிதாக இந்த உறவிலே நான் மதிக்கப்படுவதில்லையா? அப்படியாக இருந்தால் உங்களை அவர்கள் ஆப்ஷனாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான உறவு இருக்கின்ற பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த உறவிலே நான் மதிக்கப்படுகிறேனா? அல்லது அந்த மதிப்பை நிரூபிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேனா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நிரூபிக்க வேண்டி இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக எந்த உறவிலே தொடர்ந்தீர்ச்சியாக மனக்குழப்பமும் பதட்டமும் மனவேதனையும் தொடர்ந்தீர்ச்சியாக இருக்கிறதோ அந்த உறவு எனக்கு தேவைதானா என்பதையும் நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். என்னை ஒரு ஆப்ஷனாக உணர வைக்கின்ற உறவு எனக்கு வேண்டுமா? அல்லது என்னை மற்றவர்கள் நிறைய பேர் இருக்கையில் என்னை தெரிவு செய்து என்னோடு உறவு கொள்ளுகின்ற ஒரு உறவு வேண்டுமா என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இனிமையான வார்த்தைகளை விட தொடர்ந்தேர்ச்சியான செயல்களே முக்கியமானது என்பதை நீங்கள் எப்போதும் கருத்தில் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களை அவர்கள் ப்ரையோரிட்டைஸ் பண்ணாதவரை நீங்கள் ஒரு நாளும் யாரையும் ப்ரையோரிட்டைஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் மாத்திரம் நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். என்றால் அதிகமான உணர்ச்சி ஆதரவை நீங்கள் ஒரு நாளும் கொடுக்க வேண்டும். அதிகமான நீங்கள் இமோஷனலி பாண்டிங்காக இமோஷனலி அட்டாச்சாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அது உங்களை பாதிக்கும், உங்களை ஹர்ட் பண்ணும். எப்போதும் அவைலபிளாக இருப்பதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். எப்போதும் அவைலபிள், நாங்கள் சொல்லும் எப்போ கால் பண்ணினாலும் அவர் ஆன்சர் பண்ணுவார் என்று இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் உங்களை ஆப்ஷனாக பயன்படுத்துவார்கள். ரைட், எல்லைகள் உங்கள் மரியாதையை பாதுகாக்கும். அதில் எப்போதும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லைகளுடைய மரியாதையை பாதுகாக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் நீங்கள் அதாவது எப்போதும் அவைலபிளாக இருக்காத போது, நீங்கள் தேவையான அளவு பழகுகின்ற பொழுது உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுத்து, நீங்கள் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு, சில நேரம் அவர்கள் உங்களை ஆப்ஷனாக பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் உணர ஆரம்பித்தால் அதனுடைய வலியும் வேதனையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லா விஷயங்களிலும் ஒரு எல்லையை வகுத்துக் கொள்வது உங்களுக்கு பிரயோசனமானது. என்றால் நாங்கள் சொல்லுவோம், அட்டாச்மெண்ட்டை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது மிக முக்கியமானது. எவ்வளோ தூரம் நாங்கள் இன்னொரு மனிதரோடு அட்டாச்மெண்ட்டாக இருப்பதற்கு நாங்கள் சில மனிதர்களை பார்த்திருப்போம், உயிரை விட்டு அட்டாச்மெண்ட்டாக இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் அவர்களுக்குரிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்காமல் போய்விடும். ரைட், முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் கேட்கின்ற ஒரு விஷயம் தான், தனிமை வலிக்கும் அல்லவா அப்படின்னு சொல்வார்கள். தனிமை வலிக்கும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆப்ஷனாக இருப்பதை விட அந்த வலி குறைவு தான். ஆப்ஷனாக நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிய ஆரம்பித்தால் அது தருகின்ற வழி இருக்கிறது அல்லவா, அது தனிமையாக இருப்பதை விட மிக கொடுமையானதாக இருக்கும். ரைட், அவை நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் உங்களை விரும்புகிறவர்கள் உங்களை ஒரு நாளும் பேக்கப்பாக பயன்படுத்த மாட்டார்கள், தேவைக்காக பயன்படுத்த மாட்டார்கள், ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் சரியாக அவர்களுடைய மனதில் இல்லை என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், தேவைப்பட்டால் சில நேரம் இந்த உறவு உங்களுக்கு ஒரு உறவில் இருக்கிறீர்கள், ஆப்ஷனாக பயன்படுத்துகிறார்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. தேவைப்பட்டால் விலகிக் கொள்ளுங்கள். விலகுவது ஒரு நாளும் பலவீனமாக நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம். விலகுவது சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரைட், ஆரம்பத்திலே சொன்னேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிற விஷயம் அட்டாச்மெண்ட்டை விட மிக மிக முக்கியமானது. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களை இழக்கவில்லை, அவர்கள்தான் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய கருணையையும், ரைட், உங்களுடைய நாங்கள் சொல்லுவோம் மிருதுவையும், அவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற எல்லாவற்றையுமே அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் மரியாதையோடு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு நடந்து கொள்வது மிக முக்கியமானது. உங்களுடைய மனதை பாதுகாப்பது,
உங்களுடைய மனதுக்கு நிம்மதியை கொடுப்பது, உங்களுடைய மனதை செல்ஃப் ரெஸ்பெக்டாக நடத்தி கொள்வது உங்களுடைய கடமை. யோசித்து நடந்து கொள்ளுங்கள்.